நமக்கு முன்னாடி ஒரு மைல்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. அந்த மைல்கல்லை நாம் அடைய வேண்டும். இன்றைய கிறிஸ்தவம், இன்றைய இருக்கக்கூடியதான அரசாங்கம், இன்றைய இருக்கக்கூடியதான மக்கள், இன்றைய கலாச்சாரம், ஏன்னா நாகரிகத்தின் உச்சத்தை நோக்கி போகிறதை தான் நம்ம பார்க்க முடிகிறது. சரிங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வேதம் பல்வேறு சூழ்நிலைகள்ல என்ன பண்ணுகிறது சொன்னா, வேதம் பல்வேறு சூழ்நிலைகள்ல அவமதிக்கப்படுகிறது. வேதாகமத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பரிசுத்தவான்கள் அவமதிக்கப்படுகிறார்கள். வேதத்திற்கு முன்னோடியாக இருக்கக்கூடியதான நம்முடைய எல்லாவற்றுக்கும் அதிகாரமுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நாமம் பல்வேறு சூழ்நிலைகள்ல தூசிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இன்னைக்கு பாருங்களேன், நிறைய பேர் அதாவது நிறைய ஹிஸ்டரி, அதாவது இந்த இது சரித்திர புத்தகத்தை படிச்சு படிச்சு மனநோயாளியாக மாறி வேதாகமே சரியில்லைன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. சோ அதெல்லாம் ராங் டீச்சிங், தப்பு. அதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கணும், திருத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா சரித்திர புத்தகத்தை எழுதுறது மனுஷர்கள், ஆனா பரிசுத்த வேதாகமத்தை எழுதுனது பரிசுத்தவான்கள், பரிசுத்த மனிதர்கள், பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு பேசினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.